அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நிலச்சரிவு காரணமாக உத்தரகாண்டில் சிக்கி தவித்த தமிழர்கள் 30 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அரை மணி நேரத்திற்கு 5 பேர் வீதம் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை, இந்த மீட்பு பணிகள் தொடர்பான விவரங்கள். வணக்கம் பரிதா. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து 30 பேர் கொண்ட யாத்திரை உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷுக்கு 1ஆம் தேதி அன்று புறப்பட்டு சென்றனர். சென்ற பொழுது ஆந்திரா மாநிலத்திலும் டெல்லியிலும் மழையின் காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டதால் இவர்கள் விமானம் மூலம் டெல்லி சென்று அங்கிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு சென்றார்கள். அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் 2 நாட்கள் தங்க வைக்கப்பட்டு பின்பு நிலைமை சரியானவுடன் ஆதி கைலாஷ் சென்றனர். ஆதி கைலாஷின் சுவாமி தரிசனம் செய்த பின்பு அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவினால் சுமார் 4 நாட்கள் அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தனர். நாராயணபுரம் என்ற ஒரு இடத்தில் அவர்களுக்கு உணவு, தண்ணீர் அனைத்தும் கிடைத்தது. இதன் நடுவே கடலூர் மாவட்ட கலெக்டர் மற்றும் MRK வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதன் தொடர்பாக உத்தரகாண்ட் மாநில செயலாளர் மூலமாக இந்திய ராணுவம் மூலம் ஹெலிகாப்டர் மூலம் 5 பேர்களாக இன்று காலை முதல் இங்கே அவர்கள் ஒரு பத்திரமான இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. 30 பேரும் பத்திரமான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவுடன் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இங்கிருந்து கிளம்பி நாளைய தினம் இரவு டெல்லியிலிருந்து சென்னையை நோக்கி விமானம் மூலம் சென்னைக்கு வருகிறார்கள். நாளை மறுநாள் மதியம் சிதம்பரத்துக்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இதை பற்றி இக்குழுவில் சென்ற மதியழகன் அவர்கள் எங்களுக்கு அனைத்து உதவிகளை செய்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி துரை.